டு ஆல். ஐ ஆடிபிள்? என்னுடைய வாய்ஸ் எல்லாத்துக்கும் கேட்குதுங்களா? என்னுடைய வாய்ஸ் எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா? சாட்ல எஸ் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். வெறும் எஸ் டைப் பண்ணா கூட ஓகே தான். ஒய்இஎஸ் பண்ணணும் கூட தேவையில்லை. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். அண்ட் ஓகே, எல்லாத்துக்கும் வந்து ஆடிபிளா இருக்கு. இப்போ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போ நேத்து அட்டன் பண்றவங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒன் பிரஸ் பண்ணுங்க. இல்ல இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் வரேன் அப்படின்னா ஜீரோ பிரஸ் பண்ணுங்க. நேத்து நான் அட்டன் பண்ணேன், இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஜீரோ ஜீரோ ஒன் 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 ஒன். கமான், எல்லாரும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட்டை நான் கொடுக்க முடியும். அப்பதான் உங்களுக்கும் அது பிரயோஜனம், எனக்கும் அது பிரயோஜனம். இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 50-50 தெரியுது. நேற்று வந்தவங்க ஒரு 50% இன்னைக்கு வந்திருக்கீங்க. நேற்று வராதவங்க ஒரு 50% வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியுது. அந்த என்னன்னு சொன்னா, நேத்து ஆரம்பத்துல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு, அதில் ஜென்யூனா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் வந்து ஜீரோ நாலேஜ் சார், நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி இப்பதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜீரோ ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு சார், ஆனா வந்து நான் மார்க்கெட்ல வந்து எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்லை, ட்ரேடிங் பண்ணதில்லைங்கிறவங்க ஒண்ணு கேட்டிருந்தேன். ட்ரேடிங் பண்றோம், பட் ஒரு 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 முறையா நாங்க கத்துக்கல அப்படின்னா டூ ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தோம். இப்ப நேத்துடைய காலத்துல, நேத்துடைய அந்த செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, நேத்துடைய செஷன்ல ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ தான் அதிகமா வந்துருந்துச்சு. இப்போ 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 ஃப்ரெஷ்ஷா நான் வந்து இப்போ கண்டக்ட் பண்றது என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ நம்ம இன்னைக்கான கோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ். அட்வான்ஸ் பேட்சஸ்க்கான கண்டென்ட்டை தான் நம்ம இன்னைக்கு நடத்த போறோம். இது பேசிக்ல இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பேசிக் முடிச்சவங்கள தான் நம்ம ஜென்ரலா, அல்லது பேசிக் தெரிஞ்சவங்கள வந்து ஜென்ரலா அட்வான்ஸ் பேட்சை கண்டக்ட் அட்டன் பண்ணுங்க, அதை ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஜீரோ கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய சஜஷன், நீங்க வந்து பேசிக் கோர்ஸை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். பேசிக் கோர்ஸ் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? பேசிக் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்சஸ்க்கு வரும்போது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இன்னைக்கும் அதே மாதிரி நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணேன். ஜீரோல இருந்து ஆரம்பிக்கக்கூடியவங்க, எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி சார் அப்படிங்கிறவங்க, நான் வந்து இப்பதான் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜீரோ, ஓரளவுக்கு தெரியும்னா ஒன். சார் நான் வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கேன், நான் வந்து முறையா கத்துக்கணும், இல்ல கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் கத்துக்கணுங்கிறவங்க டூ ப்ளஸ் பண்ணுங்க. ஏ ஜீரோ டூ. எல்லாரும் எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க, சாட்ல ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். டூ டூ டூ. கமான், 20 பேர், 20 அரௌண்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கீங்க. மூணு நாள் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. மற்றவங்களும் ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணாதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஜீரோ டூ டூ டூ. மற்றவங்க ப்ளீஸ். இன்னும் சில பேர் ஜாயின் பண்ணலையா என்னன்னு தெரியல.
கமான், நீங்க ரிப்ளை பண்ணாதான் நான் நடத்துறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, 4 பேர் தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. மற்றவங்க ரிப்ளை பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க எந்த கேட்டகரி ஆஃப் லேர்னர்ஸ்ல இருக்கீங்க? ஜீரோ கேட்டகரியா? இப்பதான் கத்துக்க வந்திருக்கீங்களா? இல்ல ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அப்ப நம்பர் 1 கேட்டகரியா? இல்ல எனக்கு நல்ல பழகி இருக்கேன் பட் வந்து முறையா கத்துக்கணும் 2 கேட்டகரியா? எந்த கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படிங்கறத நீங்க அந்த நம்பர் வைஸ் சாட்ல ரிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஆல்மோஸ்ட் 50-50 தெரியுறீங்க. ஏன்னா மேபி நேத்து வந்தவங்க கூட இன்னைக்கு வந்திருக்கலாம். நேத்து நீங்க அது வந்து நான் ஒரு வந்து அட்வான்ஸ் ஒரு பேசிக் லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நேத்து சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. மேபி அவங்க கூட இன்னைக்கு வந்திருக்கலாம். நீங்க தாராளமா செஷன் அட்டன் பண்ணலாம். பட் வந்து எப்பவுமே நாங்க பேசிக் முடிச்சவங்க தான் அட்வான்ஸ்க்கு வாங்கன்னு சொல்லி நம்ம. ஓகே, இப்போ நேத்து என்ன பத்தியான ஒரு அறிமுகம் கொடுத்துட்டேன். திரும்ப இன்னைக்கு அதை திரும்ப சொல்றது தேவைப்படாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இல்ல என்னை பத்தியான அறிமுகம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், நேற்றுடைய செஷன் வாங்கி ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா நான் இப்போ மலேசியால பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல என்னுடைய தீசிஸ் வந்து இதுதான், ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான தீசிஸ் தான் நான் வந்து அங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி, அப்ப இன்னைக்கான செஷன்ல நம்ம மேஜரா என்ன பார்க்கணும்? இன்னைக்கான செஷன்ல நம்ம பார்க்க போறது அண்டர்ஸ்டாண்டிங் தி மார்க்கெட் மூமெண்ட்ஸ் ஃபாலோயிங் தி ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் ஒன் ஹார்மோனிக். இப்போ நீங்க பேசிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னா சில வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கல் டூல்ஸ் வந்து நம்ம படிக்கிறது நம்மளுடைய ட்ரேடிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நம்மளுடைய ட்ரேடிங்க்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பேசிக் லெவல் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் படிப்பு மாதிரி. பேசிக் லெவல்ங்கிறது ஒரு ஸ்கூல் படிப்பு மாதிரி. இப்போ இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூஜி லெவல் மாதிரி. ஓகேங்களா, ஒரு யூஜி லெவல் மாதிரி. சார், அப்புறம் பிஜி பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணணும்னா என்ன பண்ணணும் கேட்காதீங்க. அதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய கிரியேஷன் டெவலப்மெண்ட் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் ஜாயின். அது வந்து பெரிய பெரிய லெவல்ல 40,000 50,000 அந்த மாதிரி என்ன பண்றாங்க, கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எனக்கு ஒரு தடவை ஒரு கால் வந்துச்சு. 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ். எவ்வளோ? 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு தெரியுமா அவங்க ஃபீஸ் கேட்டாங்க? கிட்டத்தட்ட 15 lakhs. 15 lakhs வந்து அவங்க கோர்ஸ் ஃபீ கேட்குறாங்க. இது 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ்க்கு. டைரக்டா நீங்க வந்து என்எஸ்சி பிஎஸ்சியோட டைரக்ட் கான்டாக்ட்ல வந்துடலாம். நீங்க வந்து ஒரு மென்டார் ஆயிரலாம் அப்படி இப்படி சம்திங் சொன்னாங்க. நான் அங்க இருக்கும்போது வாட்ஸ்அப்ல கால் பண்ணாங்க. இப்ப என்னன்னு சொன்னா அடுத்தடுத்து நீங்க போறதுக்கு தாராளமா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கதவுகள் இருக்கு. உங்களுடைய மணி பவர், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வச்சு நீங்க அடுத்து மூவ் பண்ணலாம். பட் வந்து பேசிக் அப்படிங்கிறது மார்க்கெட்ல உள்ள வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த பேசிக்காவது தெரிஞ்சிருக்கும். பேசிக் இல்லாம வந்தாங்கன்னா தாறுமாறா மாட்டிக்குவாங்க. யூஜி அப்படிங்கிறது அடுத்த லெவல். இன்னும் கொஞ்சம் வந்து மார்க்கெட்டுடைய, அதுதான் இங்க சொல்லியிருக்கோம், மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் புரியும். அதே மாதிரி வந்து பிக் புல்ஸ், அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு ஹார்மோனிக் டூல்ஸ் சிலது இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ண தெரியும். நான் உங்களுக்கு இன்னைக்கு செஷன்ல அதை நான் காட்டுறேன். அப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் வந்து அது ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். அந்த டைரக்ஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அட்வான்ஸாவே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அட்வான்ஸாவே நம்ம புரிஞ்சுக்கிட்டா மார்க்கெட் ஏறுறதுக்கு முன்னாடி அதை நம்ம பை பண்ணலாம். மார்க்கெட் இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம செல் பண்ணிட்டு வந்தோம். இல்ல, மார்க்கெட் இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? நம்ம செல் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் பிக் புல்ஸ். பிக் புல்ஸ்னா யாரு? நேத்து நம்ம பார்த்தோமா இல்லையா? வெளிநாட்டுல இருந்து முதலீடு செய்யக்கூடியவர்கள், இந்தியால இருந்து பெரிய லெவல்ல முதலீடு செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே என்ன வந்துருவாங்கன்னு சொன்னா பிக் புல்ஸ்குள்ள வந்துருவாங்க.
எல்லாமே தான் அது பிக் புல்ஸ் கீழே இவங்க எல்லாம் வந்துருவாங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் பிக் புல்ஸ். அவங்க பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்க? டாமினேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்க? அவங்கள வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கிட்டத்தட்ட பெரிய பெரிய முதலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? பெரிய முதலைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிய பெரிய முதலைகளுக்கு நடுவுல நம்மள மாதிரியான சின்ன சின்ன மீன்கள்லாம் எப்படி சர்வைவ் பண்ணும்? பிக் பாஸ் அப்படிங்கிறவங்க 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்ட்டு க்ரோர்ஸ்ல கொண்டு வந்து கொட்டக்கூடியவங்க. அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க? அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்க அட்வான்ஸா டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில டூல்ஸ் வந்து அவங்க வாங்கி பணம் கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில டேட்டாஸ்லாம் வந்து பணம் கொடுத்து வாங்குவாங்க. NSE, BSEல சில டேட்டாஸ் பணம் கொடுத்து வாங்குவாங்க. அதே மாதிரி வந்து டைரக்டா அவங்களுக்கு NSE, BSEயோட கான்டாக்ட். ஏன்னா வந்து பெரிய பெரிய ஆளுங்க இல்ல. பெரிய பெரிய ஆளுங்க அப்படிங்கும்போது எப்படி ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் மேக்னெட் இருக்காருன்னா அவருக்கு மினிஸ்ட்ரி லெவல்ல எல்லாம் கான்டாக்ட் இருக்கு. அந்த மாதிரி அந்த பிக் புல்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஹை லெவல் டூல்ஸ் எல்லாம் இவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. டேட்டா வந்து பணம் கொடுத்து வாங்குவாங்க. பெரிய பெரிய லெவல்ல அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் இருக்கும். பட் இவங்களுக்கு நடுவுல நம்ம எப்படி வந்து சர்வை பண்ணோம்? இது நமக்கு வந்து ஆஸ் எ மார்க்கெட் ட்ரேடரா இன்வெஸ்டரா நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக் லெவல் கிளாஸஸ்ல நீங்க நம்ம சில டெக்னிக்கல்ஸ் படிக்கும். பேசிக் லெவல் கிளாஸஸ் பொறுத்த நம்மளுடைய மேஜர் ஃபோக்கஸ் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும். இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை இன்னும் கொஞ்சம் அக்யூரேசியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்மளால ஏதாவது பண்ணணும். அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமானா ஹார்மோனிக் டூல் அப்படிங்கிறது ஒரு ரிலையபிள் டூலர். சரிங்களா? அதை பத்தியான ஒரு அறிமுகம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணா கொஞ்சம் மார்க்கெட்ல ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் தான். இப்போ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட்ல நுழையிறதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பேசிக் கிளாஸ்ல என்னென்ன வேணுங்கிறது நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் மார்க்கெட் வி ஆல்ரெடி கவர்ட் இட். இஃப் இட் நாட் ப்ளீஸ் கம்ப்ளீட் தி பேசிக் ஃபர்ஸ்ட். அதான் நான் ஆரம்பத்தை சொல்லிட்டு இருக்கேன். பேசிக் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு நம்மளால மூவ் பண்ண முடியும். அந்த பேசிக் லெவல் கிளாஸை நம்ம படிக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில நம்ம வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்ல படிக்கிற எல்லாத்தையும் அந்த முழு கோர்ஸ்ல படிக்கிற எல்லாத்தையும் ஒரே வார்த்தைகளை நம்ம அடக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சொல்லலாம்? ஆமா, அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். அட்வான்ஸ் லெவலுக்கான விஷயங்கள் தான் நம்ம சொல்லிடுறோம். பேட். ஓகே, பேட்டர்ன் சொல்லுவோம். பேசிக்ல வந்து நம்ம படிக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பேட். பேட் அப்படின்னா என்ன? பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும், பிரேக் அவுட்ங்கிறது எதை நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி வந்து ரிவர்சல்னா என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை படிக்கிறோம்ல இது என்ன சொல்லுவாங்க? பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் சொல்லுவாங்க. பேசிக் படிக்கக்கூடிய 90% எல்லாரும் என்னதான் பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி தான் அவங்க ட்ரேடிங் அவங்க மார்க்கெட்டுக்குள்ள அவங்க வந்து கெயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த அட்வான்ஸ் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்மள மாதிரியான ரீட்டைலர்ஸ் தாண்டி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நான் வந்து பிக் புல்ஸ்னு சொல்லேன் அந்த அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிக் புல்ஸ்னு சொல்லலாம் அல்லது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பல வார்த்தைகள் அவங்களுக்கு பயன்படுத்துவாங்க. பிக் புல், இன்ஸ்டிடியூஷன்ஸ், சில சமயத்துல வந்து பேங்க்ஸ் அப்படின்னு கூட சில வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பிளேயர்ஸ், அவங்க வந்து பெரிய பெரிய ஜாம்பவான். நம்ம வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாடுறவங்க மாதிரி, அவங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளாடுறவங்க. தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா பெரிய பெரிய முதலைகள். அவங்க யாரு? ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் ஹியூஜ் கேபிட்டல்.
இப்போ நீங்க மார்க்கெட் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா கேண்டில் வந்து என்ன இருக்கும், பெரிய பெரிய கேண்டில்ஸ். இந்த பெரிய பெரிய கேண்டிலை கிரியேட் பண்றதுக்கு யார்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட தான் கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா அவங்க தான் அந்த அளவுக்கு பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஓகே, நம்ம என்னது, நம்மளுடைய கேட்டகரி என்ன, நம்ம வந்து கரையில உட்காந்து ஓரமா மீன் பிடிக்கக்கூடியவங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து ஆழ்கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கக்கூடியவங்க. ஓகே, வாய்ஸ் நாட் ஆடிபிளா? மற்றவங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் ஸ்லோவா இருக்குன்னு சொல்றீங்க. பட் ஆமா சார், ரொம்ப லோவா கேக்குது வாய்ஸ். ஆரம்பத்துல நம்ம செக் பண்ணும்போது நல்லா இருந்துச்சா, கிளியரா இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி கிளியரா இருக்கு சார். நீங்க ப்ளூடூத் யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுல பேட்டரி டவுனா இருந்தாலும் சவுண்ட் கம்மியா கேட்கும். சரி, ஒரு நிமிஷம். ப்ளூடூத் இருக்கு. ஓகே, இப்போ வாய்ஸ் ஓகேவா? இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? இப்போ ஓகே சார். ஓகே, அப்ப என்னன்னு சொன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, அதே போல வந்து ரீட்டைலர்ஸ் நம்மள மாதிரியான சின்ன சின்ன மீன்களும் மார்க்கெட்ல இருக்கு. வாட் சிக்னிஃபிகன்ஸ் டூ ரீட்டைலர்ஸ் ஹோல்ட்? நமக்கான முக்கியத்துவம் என்ன மார்க்கெட்ல? நம்மள மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் உடைய முக்கியத்துவம் என்ன? ஓகே, அண்ட் தென் ரீட்டைலர்ஸ் மணி இஸ் கால்ட். இப்போ ஜென்ரலா ஒரு 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 ட்ரேடிங், நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிசினஸ்ல இருப்பீங்க, ஒர்க்ல இருப்பீங்க. ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னா என்ன வேணும்? ஒருத்தர் விற்கிற ஒருத்தர் வேணும், அப்படித்தானே? அப்பதான் ட்ரேட் நடக்கும். நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா யாருமே விற்க தயாரா இல்லைன்னா அந்த இடத்துல ட்ரேடிங் அப்படிங்கிறது நடக்காது. இல்ல ஒருத்தர் வந்து விற்க தயாரா இருக்காரு, புரியுதுங்களா, ஆனா வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அங்க ட்ரேடிங் நடக்குமா? அங்கேயும் ட்ரேடிங் நடக்காது. அப்ப எந்த இடமா இருந்தாலும் அங்க விற்கிறவரும் வேணும், வாங்குறவங்களும் வேணும். அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து குரோர் கணக்குல வாங்குறாங்க சொன்னா, குரோர்ஸ்ல வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குரோர் ஒர்த்துள்ள ஸ்டாக்ஸ் வந்து விற்கிறதுக்கு ஆள் வேணும். அப்பனா தான் அவங்களால வாங்க முடியும். கரெக்டா? அதே மாதிரி வந்து அவங்க வந்து குரோர்ஸ்ல வந்து ஸ்டாக்கை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை வாங்குறதுக்கு ஆள் வேணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரது நம்மள மாதிரியான ரீட்டைலர்ஸ் தான். அதனால வந்து என்ன சொல்லுவாங்க, ரீட்டைலர்ஸ் மணி இஸ் கால்டு டம்ப் மணி அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நான் உங்களுக்கு டவுட் கிளியர், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்றதுக்கு லாஸ்ட்ல நான் ஒரு 15 மினிட்ஸ் நான் டைம் தருவேன். நம்ம நடுவில் அதை பத்தி பேசணும்னு சொன்னா அந்த ஃப்ளோ கட் ஆயிடும். அதனால உங்களுடைய டவுட்ஸ் நீங்க வந்து ஒரு நோட்ல வந்து சைட்ல எழுதி வைங்க. லாஸ்ட்ல நீங்க அதை கேட்கலாம். ஓகே, என்ன ஆகுதுன்னு சொன்னா ரீட்டைலர்ஸ் மணி நம்ம என்ன பண்றோம், ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளை உருவாக்கி தரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பேராசைப்பட்டு உள்ள போகும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா வாங்குறது அவங்களுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்களே. அப்ப அவங்க நம்ம நம்ம வாங்க உள்ள வேகமா இறங்கும் போது அவங்க வித்துட்டு வந்துடுவாங்க. நம்ம வித்துட்டு வரும்போது அவங்க வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. யாரு? இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனால தான் ரீட்டைலர்ஸ் உடைய மணி என்ன சொல்லுவாங்கன்னா டம்ப் மணின்னு சொல்லுவாங்க. ஏன்? பிகாஸ் தே ப்ரொவைட் லிக்விடிட்டி டு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன்னா நம்ம வாங்க இருந்தால் தான் அவனால விற்க முடியும். அப்போ அவனுக்கு ஒரு லிக்விடிட்டியை நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, சரி, இப்போ லிக்விடிட்டின்னு சொல்றோமே, அதுனா என்ன? லிக்விடிட்டிங்கிறது என்ன? ஓகே, ஒவ்வொரு இடத்துல லிக்விடிட்டிக்கு வேற வேற மாதிரி அர்த்தங்கள் இருக்கு. இப்போ நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டீங்க சொன்னா லிக்விடிட்டியுடைய அர்த்தமே வேற. இப்போ இங்க மார்க்கெட் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்க லிக்விடிட்டி அப்படிங்கிறது வேற. நான் ஏற்கனவே சொன்னேன், ரீட்டைலர்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடியவங்கள 90% ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டூ பேட், பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் தான் பண்றாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் இட் ஃபெயில்ஸ். பட் ஒய்? ஆனா பெரும்பாலான சமயங்கள்ல அது ஃபெயில் ஆகுது. ஏன் ஃபெயில் ஆகுது? அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம லிக்விடிட்டினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்ன? லிக்விடிட்டி இஸ் எ பெண்டிங் ஆர்டர் இன் தி மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர்ஸ் தான் வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எவரி பையர் தேர் ஹேஸ் டு பி எ செல்லர். கண்டிப்பா தானே, ஒரு ட்ரேட் நடக்கணும்னா ஒரு பையர் இருந்தாருன்னா அங்க செல்லர் இருக்கணும். ஒரு செல்லர் இருந்தாருன்னா
அங்க பையர் இருக்கணும், அப்பதான் ட்ரேட் நடக்கும். அப்ப மார்க்கெட், என்டையர் மார்க்கெட் இஸ் ஃபில்டு வித் லிக்விடிட்டி. மொத்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 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 ஸ்டாக் வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக் நீங்க வாங்கும்போது என்ன ஆயிரும், உடனே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒரு நீங்க வந்து என்ன பண்றீங்க, இப்போ வந்து டிசிஎஸ் உடைய ஸ்டாக் நீங்க வாங்க போறீங்க. இப்போ வாங்கும்போது உங்களுடைய புரோக்கர் வந்து, சார் ஒரு 2 நாள் 2 டேஸ் எனக்கு டைம் கொடுங்க, 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள உங்களுக்கு டிசிஎஸ் விற்கக்கூடியவங்க யாரையாவது நான் பார்த்து உங்களுக்கு நான் டிசிஎஸ் உடைய ஷேர்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரா? அடுத்த செகண்ட்லயே என்ன ஆயிரும், அந்த டிசிஎஸ் ஷேர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இட் மீன்ஸ் நீங்க வாங்க போறீங்கன்னா யாரும் அங்க வந்து விற்க தயாரா இருக்காங்க. புரியுதுங்களா? நீங்க வாங்க போகும்போது யாரும் என்ன பண்றாங்க, அங்க வந்து விற்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு ஸ்டாக் வந்து இப்படி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லி வைங்களேன். இங்க பாத்தீங்க சொன்னா என் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இங்க வந்து நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அந்த மாதிரி இருந்தாதான் ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறதே நடக்கும். அப்போ லிக்விடிட்டிங்கிறது ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு பையிங் அல்லது செல்லிங் ஆர்டரை பிளேஸ் பண்றீங்க. உதாரணமா நீங்க 100 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, 105 ரூபாய்க்கு நீங்க விற்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப 105ல வந்து என்ன இருக்குது, செல்லிங் லிக்விடிட்டி இருக்குது. ஓகே, 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னா அங்க வந்து ஒரு பையிங் லிக்விடிட்டி இருந்திருக்கு. யாரோ ஒருத்தர் செல் பண்ண ரெடியா இருந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்க வாங்குறீங்க. இப்ப 105ல நீங்க வந்து விற்கிறீங்கன்னா யாரோ ஒருத்தர் 105ல வாங்குறதுக்கு ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். இதுதான் வந்து லிக்விடிட்டி. ஃபார் எவ்ரி பையர் there has to be a seller. அவங்க இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால விற்க முடியும். அப்போ மார்க்கெட்ல சில பேசிக்கான ரூல்ஸ் இருக்குது. என்னது, மார்க்கெட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் சர்ச் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ ஆஸ் டு ட்ரேடர் we need to find where the pool of liquidity is found. பொதுவாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் தெரியுங்களா? எந்த டைரக்ஷன் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குதோ அதை நோக்கி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா? எந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்குதோ அதை நோக்கி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இதுதான் லிக்விடிட்டி. பெண்டிங் ஆர்டர் இன் தி மார்க்கெட். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர். ஓகே, பெண்டிங் ஆர்டர் ஒருத்தர் வந்து 300 ரூபாய்க்கு வாங்க ரெடியா இருக்கு ஒரு ஒருத்தர் ஸ்டாக். அங்க வந்து பையிங் லிக்விடிட்டி இருக்கு. ஒருத்தர் வந்து 310 ரூபாய்க்கு விற்க ரெடியா இருக்காரு, அங்க செல்லிங் லிக்விடிட்டி இருக்கு. அப்ப இந்த மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பையிங் அண்ட் செல்லிங் ஆர்டர்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். எப்போ வந்து ஒரு பையர் அண்ட் செல்லருடைய ஆர்டர் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ ஜென்ரலா வந்து மார்க்கெட்ல என்ன சொல்லியிருக்காங்க, மார்க்கெட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் சர்ச் ஆஃப் லிக்விடிட்டின்னு சொல்றாங்க. உதாரணமா பார்த்தீங்க சொன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது, லிக்விடிட்டி இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு, இங்க லிக்விடிட்டி கம்மியா இருக்கு, இங்க லிக்விடிட்டி இப்படி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஓகே, இப்போ என்ன ஆகும், இங்க இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கா, மார்க்கெட் அங்கிருந்து எங்க மூவ் ஆகும்னு சொன்னா எங்க லிக்விடிட்டி அதிகமா இருக்கும் அங்கதான் மூவ் ஆகும். எங்க அடுத்த லிக்விடிட்டி இருக்கு, இங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்ப மார்க்கெட் கீழ் நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அடுத்து எங்க திரும்ப லிக்விடிட்டி இருக்கு, திரும்ப இந்த இடத்துல இருக்கு. அப்ப மார்க்கெட் வந்து திரும்ப கீழ் நோக்கி போகுது. அடுத்து எங்க லிக்விடிட்டி இருக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு. அப்ப மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகுது. இப்ப எந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கோ அதை நோக்கி மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட் இருக்கும். எந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கோ அதை நோக்கி மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து பேட்டை பொறுத்த வரைக்கும் இது நிறைய ரெசிஸ்டன்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து என்ன ஆகும், இங்க வந்து போகும். இங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னா, இது ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம், அந்த பிரைஸ் உடைய மூவ்மெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து எல்லாத்துக்கும் என்ன, பேட் படிச்சவங்களுக்கு தெரியும்னா, இங்க ஒரு தடவை ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா திரும்ப கீழே இறங்கி தான் வந்து ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கெஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் ஒரு இடத்துல சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வைங்க. சப்போர்ட் இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து கீழே இறங்கி வருது. ஓகேங்களா? கீழே இறங்கி வருது. படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து ஸ்டாக்குடைய பிரைஸ் என்ன ஆகும்னு சொன்னா மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். இங்க இருந்து ஸ்டாக் வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும்.
சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? இங்க நிறைய பேர் வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப பை பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க ஸ்டாப் லாஸும் கிரியேட் பண்ணிக்குவாங்க. பொதுவா வந்து எல்லாரும் ஸ்டாப் லாஸ்னா நம்முடைய லாஸை வந்து ஒரு லிமிட்ல நிப்பாட்டக்கூடியது எங்க கிரியேட் பண்ணுவாங்க? இந்த இடத்துல கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். அதாவது 100 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். இன்கேஸ் 95 ரூபாய்க்கு கீழே இறங்குச்சுன்னு சொன்னா இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் வாங்கக்கூடியவங்க இங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி, செல்லிங் லிக்விடிட்டி அதிகமாயிரும். அது என்ன நடக்கும்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணும். மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சில சமயங்கள்ல மேலே ஏற ஆரம்பிக்கும். இதுதான் சொல்லுவாங்க பிரேக் அவுட். அதாவது நம்முடைய அந்த சப்போர்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. சப்போர்ட் லைன் வந்து என்ன ஆயிடுச்சு? பிரேக் அவுட் ஆயிருச்சு அல்லது ஃபெயில் ஆயிருச்சுன்னு சொல்லுவோம். ஆனா இன் ரியாலிட்டி என்ன நடக்குது? நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறனால மார்க்கெட்டுடைய ரூல் என்ன? மார்க்கெட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் சர்ச் ஆஃப் லிக்விடிட்டி அப்படிங்கிற போது அந்த லிக்விடிட்டியை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். அந்த லிக்விடிட்டியை நோக்கி அது ஓட ஆரம்பிக்கும். அப்போ லிக்விடிட்டி சம்பந்தமான நமக்கு வந்து ஒரு ப்ராட் நாலேஜ் நமக்கு வேணும். நம்முடைய அட்வான்ஸ் கோர்ஸ்ல அதனால தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 செக்ஷன் நம்ம பின்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். பொதுவா எந்தெந்த இடத்துல எல்லாம் லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல வந்து பிரைஸ் ஏறுது அல்லது இறங்குதுன்னு சொன்னா அது உண்மையிலே ஏதோ ஒரு பிரச்சனைனால ஏறுது இறங்குதா, இல்ல வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏறுதா இறங்குதா அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு உண்டாகணும். அது அந்த கான்செப்ட்ஸ் படிக்கும் போது உருவாகும். அப்போ ஆஸ் எ ட்ரேடரா நமக்கு என்ன வேணும்? எந்த இடத்துல லிக்விடிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி நம்முடைய பையிங் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபார்ம் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி நம்முடைய பையிங் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதனால சில சமயங்கள் என்ன ஆகுது? சம்டைம்ஸ் பிரேக் அவுட் ஃபெயில்ஸ். சில நேரத்துல என்ன ஆகுது? இந்த இடத்துல ஏறும்னு நினைக்கிறோம், ஆனா அங்க இறங்கிருது. சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த இடத்துல இறங்கும்னு நினைக்கிறோம், ஆனா அங்க ஏறுது. இதோடைய புரிதல் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னா லிக்விடிட்டியை பத்தியான நாலேஜ் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இங்க வந்து பெரிய பெரிய முதலைகள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இடம் இது. மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய பெரிய முதலைகள். ஓகே, பிக் புல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ் இவங்கெல்லாம் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? இறக்குவாங்க. அப்போ ஒரு 50,000 1,00,000 போடுற நமக்கே ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா, அப்போ 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி போற அவங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும் பணத்து மேல? ஓகே. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சம்டைம்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டூ லிக்விடிட்டி இன்ஜினியரிங் டு கிரியேட் ஃபேக் பிரேக் அவுட்ஸ் அண்ட் மேனிப்புலேட் தி மார்க்கெட். சில நேரங்கள்ல அவங்க மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட்னா பண்றது என்ன அர்த்தம்? நமக்கு சாதகமா திருப்புறது. ஓகே, நமக்கு சாதகமா திருப்புறது. இப்போ மேனிப்புலேட்டே வந்து ஒரு மேனிப்புலேட்டருக்கு அது லீகல், இன்னொரு மேனிப்புலேட்டருக்கு அது இல்லீகல். ஓகேங்களா? ஒரு மேனிப்புலேட் அப்படிங்கிறது லீகல், இன்னொரு மேனிப்புலேட் அப்படிங்கிறது இல்லீகல். அப்போ என்ன சார்? இப்போ இவங்க இந்த இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த பிக் புல்ஸ் பண்ணக்கூடிய மேனிப்புலேஷன் வந்து இல்லீகலா லீகலா? இப்போ இல்லீகலுக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஹர்ஷத் மேத்தா. ஓகே, ஹர்ஷத் மேத்தா இவரை பத்தியா நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன இருக்கு, ஒரு சீரிஸ் வந்திருக்கு. 1990கள்ல வந்து இவர் மார்க்கெட்ல பெரிய லெவல்ல மேனிப்புலேட் பண்ணாரு. பெரிய கேஸ் ஆச்சு அவங்க. ஓகே, என்ன பண்ணாரு? சில ஸ்டாக்ஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க் உடைய டைப்போட வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அது சில சிமெண்ட் ஸ்டாக்ஸ் உடைய சிமெண்ட் கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை வந்து காரணமே இல்லாம இவர் பாட்டுக்கு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ல 800 க்ரோர்ஸ் 1000 க்ரோர்ஸ்ல வந்து சிம்பிளா 100 ரூபா இருந்த ஸ்டாக்ஸ்லாம் கொண்டு போய் 7,000 ரூபாய் நிப்பாட்டிட்டார். இப்ப பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? டேங்கப்பா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இங்க இருந்தும் இங்கேயோ போயிருச்சு. அதனால இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கணும்னு என்ன பண்ணுவாங்க? நிறைய பொதுமக்கள் வாங்க வரும்போது 7,000 8,000 வரும்போது எல்லாத்தையும் இவர் வித்துட்டு வெளியே வந்துருவார். திரும்ப 100 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவார். யோசிச்சு பாருங்க. இப்ப 7,000 8,000 வாங்கினவங்களுடைய நிலைமை என்ன? இப்ப இங்க ஒருத்தர் தனிநபர் என்ன பண்ணியிருக்காருன்னா மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற போது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லீகல்.
அதனால தான் ஹர்ஷத் மேத்தாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ஜெயிலில் வச்சாங்க. பழனி பாபாவுடைய சில ஸ்பீச்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பார், நானும் ஹர்ஷத் மேத்தாவும் ஒன்றா தான் இருந்தோம், அவருக்கு நான் சில ஐடியாஸ்லாம் கொடுத்தேன் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. நீங்க கேட்டுக்கலாம் அந்த பயான்லாம், நீங்க அவர் பழனி பாபாவோட ஸ்பீச் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹர்ஷத் மேத்தாவை பத்தியும் அவர் பேசியிருப்பார். அது நம்ம டீட்டெயிலாக வேண்டாம். பட் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்றது அது பெரிய தப்பு. கவர்மெண்ட் அவங்க மேல என்ன பண்ணும், சிபிஐ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கும். ஆனா லீகலா சில மேனிப்புலேஷன் இருக்கு. லீகலா சில மேனிப்புலேஷன் என்ன, இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1000 கோடி ரூபா ஒர்த்துள்ள ஸ்டாக்ஸை இவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் விற்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த 1000 கோடி ரூபா ஒர்த் 100 கோடி ரூபா ஒர்த்துள்ள ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு ஆகும். கரெக்ட்டுங்களா? ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட வந்து 100 கோடி ரூபாய்க்கு இல்ல ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்ஃபோசிஸ் உடைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே, இதை இப்போ அவங்க செல் பண்ணணும். இப்போ அவங்க செல் பண்ணணும்னா இந்த 1000 கோடி ரூபா ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு ஆள் வேணும்ல, அப்பதான் தானே அவங்களால செல் பண்ண முடியும். இப்ப சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து லிக்விடிட்டி இன்ஜினியரிங், ஃபேக் பிரேக் அவுட், இந்த மேனிப்புலேஷன்லாம் பண்ணி சில பையர்ஸ் உள்ள வர வச்சு அவங்க செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஜஸ்ட் என்னுடைய ஸ்டாக்ஸ் செல் பண்றதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ட்ராப்ல போய் நம்ம மாட்டிக்க கூடாது. ஓகே, இந்த மாதிரியான ட்ராப்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாட்டிக்கூடாது. இப்போ பொதுவாக வந்து பார்க்கும்போது தோணும், ஒரு ஸ்டாக் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏறிட்டு இருக்கு, 100 ரூபா இருந்து டக்கு டக்குன்னு ஏறி 110, 115, 120 ஏறிட்டு இருக்குன்னா நம்முடைய உள்ளத்துல ஒரு ஆசை வரும், இல்லடா நம்ம வந்து 100 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னு சொன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து 115 ரூபா போயிடுச்சு, நமக்கு 1,15,000 லாபம் கிடைச்சிருக்குமே, 15,000 அந்த ஒரு வாரத்தில் எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆசை, மனித இயல்பு தானே அது. அந்த ஆசைகள் உண்டாகும். அந்த ஆசைகளை என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி தூண்டி விடுவாங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபேக் பிரேக் அவுட் மூலியமா அந்த லிக்விடிட்டியை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்றது மூலியமா தூண்டி விடுவாங்க. ஓகேங்களா? அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும். அப்ப இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் என்னன்னு தெரிஞ்சாதான், அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அதுல இருந்து தப்பிக்க முடியும். இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா சொன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்க மார்க்கெட்ல போயிட்டு நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கணும். ஓகே, மார்க்கெட்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து RIL ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஸ்டாக் நீங்க வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மேனுவலா நீங்க அதை அதாவது நீங்க வந்து வாங்குவீங்க. ரிலையன்ஸ் உடைய ஸ்டாக்கு 50 நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்மளாம் மேனுவலா உள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம், 50 நம்பர் போட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம். இல்லைன்னா 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வாங்கி கொடு அப்படின்ட்டு நம்ம மேனுவலா உள்ள டைப் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம், அந்த அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் வாங்கி கொடுக்கும். ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னது, யூசிங் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் டு டிரான்சாக்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இன் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். நம்மள மாதிரி 50,000 1 லட்சத்துக்கு வாங்கக்கூடியவங்க இல்லை, 500 கோடி 1000 கோடின்னு சொல்லி ட்ரேட் பண்ணக்கூடியவங்க உட்காந்து மேனுவலாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க சொன்னால் அவங்களுக்கு டைம் கன்சியூமிங் ஆகும். அப்போ அவங்களுடைய நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸை வந்து பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் அவங்க ஜென்ரலி என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த மாதிரியான சில ஆல்கோரிதம் சாஃப்ட்வேர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதான் இங்க சொல்றாங்க பாருங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் do not order manually. They use high frequency trading algo softwares to place the orders. சரி, இந்த ஆல்கோ என்ன பண்ணும், ஆல்கோ becomes active once the price enter the specific range. ஓகே, அவங்க இப்போ உதாரணமா எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும். உதாரணமா ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து ஒரு 120 அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, 120ங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்கோ கிட்ட என்ன அவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்கன்னா, 100 ருபீஸ்க்கு வந்துட்டா நீ 100 crore ஒர்த் உள்ள ஸ்டாக்ஸ் நீ வாங்கிரு. ஓகே, இல்லை அப்படின்னு சொன்னா 120ல போயிட்டு இருக்கு, அவங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த 120ல ஸ்டாக் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, 140 வரைக்கும் நீ ஆர்டர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொன்னா 140 வரைக்கும் என்ன பண்ணுவோம், அந்த ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ 140 வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், திரும்ப அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த ஆர்டர்ஸை பிளேஸ் பண்றதை நிப்பாட்டிடும். அப்போ அவங்க எந்த லெவல்ல வாங்கணும், எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க மேனுவலா வந்து செட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஆல்கோரிதம்ஸ் அல்லது சாஃப்ட்வேர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துரும். அதுவே அவங்களுக்கு என்ன பண்ணும்,
வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கும். பொதுவா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, என்ன விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அன்ஹெல்தி பிரைஸ் மூவ்மெண்ட்டை விரும்ப மாட்டாங்க. ஓகே, அன்ஹெல்தி பிரைஸ் மூவ்மெண்ட்டை விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு டவுட் வரும், ஹியூமன்ல வந்து ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்னு சொல்லலாம். ஒருத்தர் நல்ல உடம்பு நீட்டா இருக்காரு, அவருக்கு எந்த சளி காய்ச்சல் எதுவுமே இல்லை, நல்லா நடக்கிறாரு ஓடுறாரு, அவர் வந்து ஹெல்த்தி பர்சன். ஒருத்தர் இருமிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப அப்படி சோர்வாகவே இருக்காரு, அன்ஹெல்த்தி பர்சன் சொல்லிட்டு நம்ம நபர்களை பார்த்து முடிவு பண்ணலாம். ஆனா மார்க்கெட்ல எப்படி அன்ஹெல்த்தி ஹெல்த்தி அப்படிங்கறத நம்மளால முடிவு பண்ண முடியும்? ஓகே, இப்போ அன்ஹெல்தி ட்ரேடிங் அவங்க விரும்ப மாட்டாங்க, அல்லது வந்து இம்பேலன்ஸ் ட்ரேடிங் அவங்க விரும்ப மாட்டாங்க, பேலன்ஸ்டு ட்ரேடிங் தான் அவங்க விரும்புவாங்க. எப்படி நம்ம முடிவு பண்றது? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு இமேஜ் நான் காமிக்கிறேன், டிரா பண்ணி காமிக்கிறேன். அந்த ரெண்டு இமேஜ்ல எந்த இடத்துல வந்து ஹெல்தி பிரைஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு, எந்த இடத்துல அன்ஹெல்தி பிரைஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லலாம். ஓகேவா? இது வந்து இமேஜ் ஒன், இது இமேஜ் டூ. இப்போ ஒரு ஸ்டாக் என்ன ஆகுது, 100ல ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு, 120க்கு ரீச் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து எந்த இமேஜ் ஒன்னா டூவா, எந்த இடத்துல வந்து ஹெல்தி பிரைஸ் மூவ்மெண்ட் அல்லது பேலன்ஸ்டு பிரைஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமான், ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, சிம்பிள். ஓகே, அவ்வளவுதான். ஒன், இதுல நமக்கு தெரியுது இந்த இடத்துல வந்து ஒரு பேலன்ஸ்டு பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து இட் மீன்ஸ் என்னது, இங்க 100 ரூபாய்க்கும் பை செல் பண்ண ஆள் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல 100 ரூபாய்க்கும் பையிங் செல்லிங் பண்றதுக்கு ஆள் இருக்குது. 105 ரூபாலையும் இங்க வந்து ஆள் இருந்திருக்கு, 10லயும் ஆள் இருந்திருக்கு, 15லயும் ஆள் இருந்திருக்கு, 20 வரைக்கும் பையிங் செல்லிங் பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 100 ரூபா விட்டா அதுக்கு அடுத்தது 120ல தான் ஆள் இருக்கு. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய பையிங் செல்லிங் ஒரு ஸ்டாக் அவங்க வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு 100 crore ஒருத்துள்ள ஸ்டாக் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து எவ்வளவு கம்மி பிரைஸ்ல வாங்க முடியுமோ அதுதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பிரைஸ்ல வாங்கணும். ஆனா இங்க வாங்குறதே 120 ரூபாய்க்கு போனாதான் வாங்க முடியும்னு சொல்லி இருந்தா இந்த மாதிரியான அன்ஹெல்தி பிரைஸ் மூவ்மெண்ட் அவங்க விரும்ப மாட்டாங்க. அன்ஹெல்தி பிரைஸ் மூவ்மெண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்ப உதாரணம் இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்க, இம்பேலன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன? இம்பேலன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது இதுதான். ஒரு இடத்துல வந்து பையிங் செல்லிங் ரெண்டுமே நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, பையிங் செல்லிங்கிறது இந்த 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 கேண்டிலும் நமக்கு காமிக்குது. இந்த கேண்டில்ல சில இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கிறது, இந்த கேண்டில் வந்து பேலன்ஸ் பண்ணிருச்சு. ஆனா இங்க பாருங்க, ஒரு பெரிய கேப் விழுந்திருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா ப்ராப்பர் ட்ரேடிங்கே நடக்கல, இம்பேலன்ஸ் ட்ரேடிங். ஏன்னா இங்க பையர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க, இங்க செல்லர்ஸ் இல்ல. பையர்ஸ் மட்டும்தான் இருந்த காரணத்தினால இந்த பிரைஸ் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல கட கட கடன் நடந்துச்சு. அப்ப எந்த இடத்துல பையர் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே இருக்காங்களோ அங்க இந்த மாதிரியான விக்குடைய ஃபார்மேஷன் நடக்கும், ஓவர்லாப்பிங் ட்ரேடிங் இருக்கும். ஆனா இந்த பாருங்களேன், எந்த இடத்துலயும் வந்து வேற எந்த கேண்டிலும் இல்ல, எந்த ஒரு ட்ரேடிங்கும் இங்க வந்து ப்ராப்பரா நடக்கல. இப்ப இந்த மாதிரியான அன்ஹெல்தி பிரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் விரும்ப மாட்டாங்க. சரி சார், அவங்க விரும்பினா எனக்கு என்ன, விரும்பாட்டி எனக்கு என்ன? அவங்க விரும்பலன்னு சொன்னா திரும்ப பிரைஸ் அவங்க வந்து வேணுக்குன்னே கீழே இறக்குவாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்கோ அதை நோக்கி அவங்க பிரைஸ் மூவ்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. பிரைஸ் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க திரும்ப பையிங் பண்ணி சரி, திரும்ப மேலே ஏற்றுவாங்க. ஓகே, அப்போ ஒரு ஸ்டாக் மேலே ஏறுது, அது பெரிய இம்பேலன்சஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னா
ஒரு ட்ரேடரா அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்? ஏன்னா திரும்ப அதோடைய பிரைஸ் மூவ்மெண்ட் கீழ் நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. திரும்ப அதை நோக்கி வர்றதுக்கான சான்சஸ். ஓகே, நான் சொல்றத வந்து வேர்ட்ஸை நல்லா கவனிங்க. கம்பல்சரியா கீழே வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அங்க கீழே வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, அப்ப இங்க அதான் சொல்லியிருக்காங்க, ஹவு ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்கோ ஒர்க்ஸ். வாட் இஸ் பிரைஸ் டெலிவரி? பிரைஸ் டெலிவரி பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரைஸ்ல ஒரு ஸ்டாக் கிடைக்குது, தட் இஸ் ஹவு எ பிரைஸ் டெலிவர்ட் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். 110ல 100 120 வரைக்கும் எப்படி போகுது. அது வந்து பையிங் செல்லிங் மூலியமா அது போயிருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து ஹெல்தி பிரைஸ் மூவ்மெண்ட் அல்லது பேலன்ஸ்டு பிரைஸ் மூவ்மெண்ட். இல்ல ஒரே ஷாட்ல 100 இருந்து 120 போயிடுச்சுன்னு சொன்னா அது வந்து அன்ஹெல்தி பிரைஸ் மூவ்மெண்ட். பிரைஸ் டெலிவர்ட் இன் டூ வேஸ். ஒன்னு வந்து என்னது எஃபிஷியன்ட் அண்ட் பேலன்ஸ்டு, இன்னொன்று வந்து இன்எஃபிஷியன்ட் அண்ட் இம்பேலன்ஸ்டு. பொதுவா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எஃபிஷியன்ட் அண்ட் பேலன்ஸ்டு தான் விரும்புவாங்க. இன்எஃபிஷியன்ட் அண்ட் இம்பேலன்ஸ்டு அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க நினைக்காத பிரைஸ்ல அல்லது அவங்க எதிர்பார்க்காத பிரைஸ்ல ஸ்டாக் உடைய மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா சில நேரங்கள்ல அந்த இம்பேலன்சஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மேல கொண்டு போவாங்க இந்த ஸ்டாக் உடைய பிரைஸ். ஹியர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ட்ரேட் எஃபெக்டிவ்லி. ஏன்? ஏன்னா அவங்க வாங்கணும் நினைச்ச பிரைஸ்ல அவங்களால வாங்க முடியல. பிகாஸ் they did not get seller except at particular price. அவங்களுக்கு 120 தான் இப்ப பிரைஸ். அந்த பிரைஸ்ல தான் செல்லர்ஸே கிடைச்சிருக்காங்க. ஓகே, அந்த இடத்துல தான் செல் பண்ண ஆள் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான இம்பேலன்சஸ் இருக்கும்போது என்ன நடக்கும்? அந்த இம்பேலன்சஸ் கிரியேட் ஆன இம்பேலன்சஸ் ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட் இருக்கும். சரி, இம்பேலன்ஸ் சொல்றீங்களா, இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இப்படி ஒரு கேண்டில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கேண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்னா இப்படி ஒரு கேண்டில் இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல எங்க இம்பேலன்ஸ் இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய அப்பர் பார்ட்டையும் தேர்ட் கேண்டிலுடைய லோயர் பார்ட் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு நடுவுல எங்கேயுமே ஆக்சுவலி ட்ரேடே இல்லை. இதுதான் வந்து இம்பேலன்ஸ் ரீஜன். இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்றதுக்காக வேண்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி கூட சில நேரங்களில் கீழே இறக்குவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து வாங்கிட்டா நம்ம வந்து அடுத்து மார்க்கெட் ஏறிடும் அப்படின்னு நம்மளால தைரியமா இருக்க முடியாது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த இம்பேலன்சஸ் அவங்க ரிமூவ் பண்றதுக்காக வருவாங்க. ஸோ மார்க்கெட் இஸ் ஜென்ரலி டென் டு ஃபில் தி இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்றதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் மேல ஏறுது அப்படின்னா அதை மட்டும் நம்பி நம்ம வாங்கி என்ன பண்ணிடக்கூடாது, ஆனா வந்து ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துல ரோல் பிளே பண்ண வருவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கான அடையாளங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. நம்ம வந்து அந்த கிளாஸ் டீட்டெயில்டா நம்ம படிப்போம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துல ரோல் பிளே பண்றாங்க, இல்ல இவங்க வரல அப்படிங்கிறத நம்ம இன்டெப்தா நம்ம படிச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்வேஸ் வாண்ட் எஃபிஷியன்ட் பிரைஸ் டெலிவரி அண்ட் ஹேட்ஸ் இன்எஃபிஷியன்ட் பிரைஸ் டெலிவரி. ஏன்னா அவன் நினைச்ச பிரைஸ்ல அவங்களால வாங்க முடியாது. அதனால இன்எஃபிஷியன்ட் பிரைஸ் டெலிவரி அவன் விரும்ப மாட்டான். So, whenever there is a price inefficiency, institutions push the price back down. கீழே இறக்கி கொண்டு வருவாங்க. பட் ஹவு? they stop buying and other institutions start selling. சில நேரங்கள்ல அவங்க வாங்குறத கூட நிப்பாட்டி அல்லது வேற சிலரை தூண்டி விட்டு அல்லது வந்து பிரைஸ் மேனிப்புலேட் பண்ணி அவங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை உண்டாக்குவாங்க. இப்ப இந்த மாதிரியான சுனாமிகள் இருக்கும்போது அந்த சுனாமியில அல்லது சூறாவளியில நம்ம மாட்டிக்காம இருக்கணும் ஒரு ரீட்டைல் ட்ரேடர். அதுதான் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம். இப்போ இந்த மாதிரியான ரீட்டைல் ட்ரேடரா நீங்க என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளே பண்ணும்போது ஒரு தம்ஸ் அப் காமிக்கணும். நீங்க வந்து எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணாலும் அதுல நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு சந்து பொந்து வழியா நான் பூந்து வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம காமிக்கணும். அப்பதான் நம்மளால சர்வைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது எப்படி பண்றது? இது எந்தெந்த கான்செப்ட் மூலியமா நம்ம அச்சீவ் பண்றது? இது வந்து நம்மளுடைய அட்வான்ஸ் பேட்சஸ் நம்ம சொல்லிட்டோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். நம்முடைய கிளாஸுடைய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சியில நான் படிச்ச சில கரண்ட் இஷ்யூஸ் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகளை நான் உங்களுக்கு இங்கே நடத்துவேன். ஓகே, இப்போ பேசிக் நீங்க தெரிஞ்சவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிறது மனித உடம்புல எப்படி வந்து ரெண்டு பக்கம் புஜம் ஒரு பக்கம் தலை இருக்கு, அது மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது வந்து மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கான அறிகுறி.
இதே வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் இருக்கு, சார்ட் பேட்டர்ன். அது அப்படியே வந்து தலைகீழா, ஹெட் அண்ட் ஷோல்டர் தலைகீழா இருந்துச்சுன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்போ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்க்கெட் ஏறுறதுக்கான அறிகுறி. இந்த இடத்துல பாருங்களேன், கிட்டத்தட்ட இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்திருக்கு. இங்க இருந்து என்ன பண்ணிருக்கணும்? ஆக்சுவலி மார்க்கெட் ஏறி இருக்கணும், ஆனா ஏறல. ஏன் ஏறல? ஏறாத மட்டுமல்ல, கீழே இறங்கி இருக்கு. அப்போ இங்க வந்து ஏதோ ஒன்று இம்பார்ட்டண்டா நடந்திருக்கு. அப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல இந்த டாடா மோட்டார்ஸ் உடைய ஷேர்ல என்ன பிரச்சனை, ஏன் இறங்கி இருக்குன்னா, கொடுத்திருக்காங்க பாருங்க. Jaguar Land Rover shut down production after cyber attacks, asked employees to stay home. டாடா மோட்டார்ஸ் உடைய யூகேல இருக்கக்கூடிய ஒரு சப்சிடியரி தான் இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய அந்த கார் மேனுஃபேக்சரிங். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, சைபர் அட்டாக் நடந்துருச்சு. அப்போ எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஷட் டவுன் பண்ண தேவை வந்துருச்சு. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஸ்டாக் உடைய பிரைஸ் கீழே இறங்கிடுச்சு. இதை ஜஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மட்டும் ஒருத்தர் பேஸ் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து வாங்க போறேன், இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்திருக்கு, இங்க இருந்து மார்க்கெட் கண்டிப்பா தான் ஏறும்னு சொல்லி நினைச்சிருந்தாருன்னா, அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஏமாந்திருப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் பத்தியான ஒரு நாலேஜும் நமக்கு வேணும். ஓகேங்களா? அந்த சம்பவம் பத்தியான நாலேஜும் நமக்கு வேணும். இப்ப வெறும் பேட் மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால பண்ண முடியாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணணும். அதே மாதிரி அந்த நிறுவனம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஓவரால் மார்க்கெட்டை சார்ந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிற நாலேஜும் நமக்கு இருந்தால் தான் நம்மளால இந்த இடத்துல சர்வைவ் பண்ண முடியும். அப்போ லாஸை வந்து அவாய்ட் பண்றதுக்கும் ப்ராஃபிட்டை கெயின் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை அல்லது பிக் புல்ஸ் உடைய ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு ஸ்கில் நம்ம கத்துக்கணும். இவங்களை அடிச்சு நம்மளால ஜெயிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? ஒரு 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 எறும்பால யானையை வந்து வீழ்த்த முடியுமா? வீழ்த்த முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த எறும்பு யானையுடைய காதுக்குள்ள பூந்துரும். ஆனா அது யானை மேல உட்காந்து சவாரி செய்யும். எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு 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 ரிவர் வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ரிவருடைய ஃப்ளோவை வந்து நீங்க என்ன பண்ணீங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறது உங்களுக்கு ஈஸியா, அல்லது அதனுடைய டைரக்ஷன்ல போறது ஈஸியா? ஆப்வியஸ்லி என்னது? அந்த ரிவர் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல போறது நமக்கு ஈஸி. ஆப்போசிட்ல நீங்க நீச்சல் அடிக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க சொன்னா, அதே இடத்துல நீங்க கை கால் அசைச்சிட்டு இருப்பீங்க, உங்களால மூவ் பண்ணவே முடியாது. ஆனா அந்த ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி நீங்க போயிட்டீங்க சொன்னா, கொஞ்ச நேரத்துல ரொம்ப தூரம் உங்களால என்ன பண்ண முடியும்? போக முடியும். சரிங்களா? அப்ப இந்த பிக் பாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களை பத்தியான ஒரு அறிமுகமும், அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க பண்றாங்க ஒரு விஷயத்த செய்றாங்க அப்படின்னா, ஒரு மைக் போட்டு ஊரை கூட்டி நாங்க இப்படி செய்ய போறோம் அப்படின்னு டண்டோரா போட்டுலாம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அவங்க விட்டுட்டு போவாங்க. அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸை அவங்க எந்த டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி வந்து ஒரு பாதையில போகும்போது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு அந்த வழியா யார் போயிருக்காங்க, புலி இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருக்கா, இல்ல இதுக்கு முன்னாடி மனுஷங்க நடந்து போயிருக்காங்களா, மனுஷங்க நடந்து போயிருந்தாங்கன்னா அவங்க எந்த டைரக்ஷன் போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு இவங்க எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க, ஏன்னா இவங்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாது, கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அப்போ எந்த டைரக்ஷன்ல போறாங்க அப்படிங்கறத அவங்க வெளிப்படையா அனௌன்ஸ் பண்ணவும் மாட்டாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ அந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம எப்படி சாமர்த்தியமா சாதுரியமா அவங்கள ஃபாலோ பண்ணி நம்முடைய வின்னிங் ரேஷியோவை அதிகமாக்கணுமோ அது அதிகமாக்குறது ஒரு புத்திசாலித்தனம். ஓகே. அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அட்வான்ஸ் கோர்ஸ்ல நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ். ஓகே. அதே மாதிரி சில நேரங்கள்ல சில மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் இருக்குது. மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் அப்படின்னா என்ன? நமக்கு மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது சில அக்யூரேட் ரிப்ளை கொடுக்கும். கரெக்ட் தானே? மேக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஒரு அக்யூரேட்டா நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம்? மேத்தமேட்டிக்கல் டூல்ஸை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ உதாரணமா வந்து இப்போ ஒரு வால் இருக்குது. ஓகே. ஒரு வால் இங்க இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இங்க நின்னுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு பால் உங்க கையில வச்சுக்கிட்டு டுவோர்ட்ஸ் இந்த செவுத்துல அடிக்கிறீங்க. ஓகே.
செவுத்துல அடிக்கிறீங்க. செவுத்துல அடிக்கும்போது இது எவ்வளோ வேகமா உங்ககிட்ட திரும்பி வரும் அப்படிங்கறது உங்களால கால்குலேட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஒரு பால செவுத்த நோக்கி அடிக்கிறீங்க. அது எவ்வளவு வேகமா உங்களை நோக்கி வரும் அப்படிங்கறது உங்களால சொல்ல முடியுமா? கமான், எஸ் ஆர் நோ, ஆர் நோ ஐடியா, ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ணுங்க. எஸ் முடியும்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, நோ முடியாதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. மத்தவங்க? ஓகே, நோ. ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு வேகமா வீசுறீங்க அப்படிங்கறத வச்சு அது எப்படி வரும், எந்த டைரக்ஷன்ல வரும், எவ்வளவு வேகமா வரும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடலாம். கரெக்ட்டுங்களா? இது வந்து அப்படின்னா நீங்க ஃபியூச்சரை வந்து நீங்க டிசைட் பண்றீங்களா அப்படின்னு கேள்வியெல்லாம் இங்க கேட்க கூடாது. ஃபியூச்சர் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அப்போ நீங்க வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி தான் மார்க்கெட்ல வந்து சில மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மூலியமா என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம சாதகமா பையிங் செல்லிங் சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பயன்படக்கூடிய அல்லது பயன் தரக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ஃபிபனோச்சி சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோனிக் டூல்ல நம்ம அதை படிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன, ஃபிபனோச்சி சீக்வென்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? The Fibonacci sequence is a sequence in which each element is the sum of two elements that precedes it. அதாவது இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அப்படிங்கறத தான் சொல்ல வராங்க. இவங்க சொல்லக்கூடிய டெஃபினிஷன் என்ன? ஒன் பிளஸ் ஒன் டூ, டூ பிளஸ் ஒன் த்ரீ, த்ரீ பிளஸ் டூ ஃபைவ், ஃபைவ் பிளஸ் த்ரீ எயிட், எயிட் பிளஸ் ஃபைவ் 13, இந்த மாதிரி போகுது இல்ல? இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸை நம்ம கால்குலேட் பண்றது அந்த ஃபிபனோசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல பொதுவா வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, அதை நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த வந்து நம்மளுடைய ட்ரேடிங்க்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க போறோம். சிம்பிள் அவ்வளவுதான். அப்ப அந்தந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு நம்மளால செய்ய முடியும். ஓகே, அதனால அந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ப்ரெடிக்ஷன் நம்மளால பண்ண முடியும். இப்ப இங்க பாருங்க, இப்ப ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க சொன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூனா என்ன? உங்களுடைய இந்த எக்ஸாம் காமிச்சனா இல்லையா, அந்த செவுத்துல பந்து எறியக்கூடிய எக்ஸாம். ஓகே, பாலை எவ்வளவு ஸ்பீடா நீங்க எறிகிறீங்க, இதுதான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வேல்யூ தெரிஞ்சிடும். ப்ரொஜெக்ஷன் அது எவ்வளவு வேகமா அது ரிட்டர்ன் வரும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து அப்ளை பண்றது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ நீங்க வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சார் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு தியரியா பேசாம நம்ம டைரக்டா இதை வந்து மார்க்கெட்ல இது நம்மளால செஞ்சு காமிக்க முடியுமா, நீங்க செஞ்சு காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு டூலை நான் இங்க காமிக்கிறேன். உதாரணமா இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா சன் ஃபார்மா, இதுல வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டூல்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இங்க என்ன ஆயிட்டு இருக்குது? ஒரு நிமிஷம். சரி, இப்போ இங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு டைரக்ஷன்ல இது போயிட்டு இருக்கு. இப்ப போகும்போது எவ்வளவு தூரத்து வரைக்கும் இது போகும்? ஒரு பிரைஸ் போகுது அப்படின்னு சொன்னா அது ஜீரோல ஆரம்பிச்சு போயிட்டு 1 லேக்ல எல்லாம் போய் நிக்காது. கரெக்டுங்களா? ஓகே, ஒரு லெவல் வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கும், திரும்ப அதுக்கு மேல போகும், அதுக்கப்புறம் கீழே இறங்கும். அப்ப எந்த பாயிண்ட்ல இருந்து அது திரும்ப கீழே இறங்குது, இதை நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா? அல்லது ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து 1000 ரூபாயில இருந்து கீழே இறங்குதுன்னா
அது 1000 ரூபாயில இருந்து கீழே இறங்கி 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 அப்படியே வந்து ஜீரோல வந்து நிக்குமா? அப்படியும் கிடையாது. ஒரு லெவலுக்கு கீழே இறங்கும், திரும்ப மேலே ஏறும், திரும்ப கீழே இறங்கும், திரும்ப மேலே ஏறும். அப்ப எந்த பாயிண்ட்ல இருந்து மேலே ஏறும் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா, இட் இஸ் பாசிபிள் த்ரூ மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ். அவ்வளவுதான். அந்த மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ்ல ஒண்ணுதான் அந்த ஃபிபனோச்சி சீக்வென்ஸ் அப்படிங்கிறது. அது எப்படி சார் யூஸ் பண்றது? அதனுடைய டீடைல்டு ஸ்டடீஸ் வந்து நம்முடைய கிளாஸ்ல இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே. எங்கெல்லாம் வந்து என் மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குதோ நம்மளால அந்த இடத்துல பிரைஸ் மூவ்மெண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? எங்கெல்லாம் வந்து என் மாதிரியான ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்குதோ, என் இதனுடைய ஷேப் இருக்குதோ, அங்க நம்மளால பிரைஸ் மூவ்மெண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப இது வந்து என்ன ஆகுது? இந்த இடத்துல வந்து போகுதுன்னு சொன்னா, எந்த இடத்துல இருந்து அது ரிவர்சல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபிபனோச்சி டூல்ஸ் மூலியமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த சன் ஃபார்மாவுடைய ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு எண்ணுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் தெரியுதா? ஒரு எண் மாதிரியான ஷேப் தெரியுதா? இப்போ இன் கேஸ் வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டீங்க. இங்க வந்து எண் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஃபிபனோச்சி டூல்ஸ் மூலியமா இது எவ்வளவு தூரம் வரைக்கும் மேல போகும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கிட்டு கரெக்டா இந்த இடத்துல நீங்க வித்திருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு 1900 ரேஞ்சில் வாங்கிட்டு ஒரு 2100 ரேஞ்சில் வந்து நீங்க அதை வித்துட்டு வெளியே வந்திருப்பீங்க. எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஃபிபனோச்சி டூல்ஸ்ங்கிறது நம்மளால இங்க யூஸ் பண்ண முடியும். ஓகே. இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லியிருக்கா, இது ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் உடைய டூல்ஸ். அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா இந்த இடத்துல பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கா இல்லையா? ஏசி, ஏபிசிடி, ஏபிசிடி இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 4 பாயிண்டா அப்போ ஏபிசியுடைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்றேன். இங்க இருந்து பாருங்க. இது ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த லோயஸ்ட் பாயிண்ட் சி. அப்போ பார்த்தீங்க சொன்னா அடுத்து வந்து டி பாயிண்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷனுடைய வேல்யூ தெரிஞ்சு ரீட்ரேஸ்மெண்ட் உடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால ப்ரொஜெக்ஷனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்ப ரீட்ரேஸ்மெண்ட் உடைய வேல்யூன்னு அவங்க எதை எதை மீன் பண்றாங்க? இந்த ஏ டு சி உடைய வேல்யூ வந்துருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பி டு டி வேல்யூ நமக்கு என்னங்கிறது தான் தெரியும். ஓகே. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த ஃபார்முலால ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ எப்போ இந்த ரேஞ்சில் இருக்குமோ அதோடைய ப்ரொஜெக்ஷன் வேல்யூ இந்த ரேஞ்சில் இருக்கும். அதாவது அதோடைய ரிவர்சல் பாயிண்ட் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே. எக்ஸாக்டா சில நேரங்களில் இந்த பாயிண்ட் இருக்காது சார். அப்ப என்ன பண்றது? இப்போ இங்க 0.236, 0.382, 0.5, 0.618 இதெல்லாம் இருக்குது. எக்ஸாக்டா அந்த வேல்யூ இருக்காது. இப்ப நம்மளுடைய இந்த எக்ஸாம்பிளே பாத்தீங்க சொன்னா இந்த ஏசி உடைய வேல்யூ 0.527. இங்க 0.527 இல்லையே அப்படின்னா அதுக்கு பக்கத்துல எந்த ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ 0.527 அப்படிங்கிறது 0.5க்கும் 0.618க்கும் நடுவுல வருது. ஆனா எதுக்கு பக்கத்துல இருக்கு? 0.5க்கு பக்கத்துல இருக்கா அல்லது 0.618க்கு பக்கத்துல இருக்கா? கமான். 0.57 அப்படிங்கிறது 0.5க்கு பக்கத்துல இருக்கா இல்ல 0.618க்கு பக்கத்துல இருக்கா? ஆப்வியஸ்லி 0.5க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 0.5 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ இருந்தா அதோட ப்ரொஜெக்ஷன் வேல்யூ என்ன? 2 அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அப்ப இந்த பி டு டி வேல்யூ வந்து 2-ஐ நோக்கி இருக்கணும். 2-ஐ நோக்கி எப்படி வைக்கிறது சார்? என்னால கரெக்டா எக்ஸாக்டா அதை பிளேஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ எடுத்துக்கணும். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு பி டு சி லெக்குக்கு நடுவில் வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 உடைய வேல்யூ காமிக்குது பாருங்க. 2 உடைய வேல்யூ என்ன? 2071. 2071. இது என்னது? இது வந்து அந்த டி பாயிண்ட். அதே வேல்யூ இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? கரெக்டா போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து 2 வந்துரும் பாருங்க. கரெக்டா எக்ஸாக்டா 2 வந்துருச்சா? பி டு டி வேல்யூ 2 வந்துருச்சா?
சரி, அடுத்து என்ன சார் பண்ணும்? அடுத்து என்ன சொல்ல வராங்க? செகண்ட் லைன் எங்கே வரையணும்? Draw trend based fib extension on ABC leg mark fib 1 value. அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னா இன்னொரு டூல் இருக்கு, அதாவது fib trend based fib extension. இதை வந்து A, B and C இந்த லெக்ல நீங்க கிரியேட் பண்ணீங்க சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இங்க பாருங்க, இங்க வந்து ஒன்னுடைய வேல்யூ இருக்கா? அந்த ஒன்னுடைய வேல்யூல நீங்க என்ன பண்ணணும்? இன்னொரு லைனை டிரா பண்ணணும். 2046.1 ஆச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? எந்த தூரம் வரைக்கும் போகுங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த இடத்துக்கு போச்சு, பட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் இறங்கிருச்சு. இதுதான் நம்ம இந்த டூல்ஸ், மேத்தமேட்டிக்கல் டூலை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னிக். ஓகேங்களா? இப்போ நான் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் வந்து நாங்கள் டிப்ஸ் தரோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரியான சில டூல்ஸை வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் வரைக்கும் அது கீழே இறங்கும், இங்கிருந்து ரிவர்சல் நடக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை அதை பேஸ் பண்ணி தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு 1900 இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கெஸ் பண்ணி எல்லாம் ஓகே, 2046லேருந்து 2071க்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல ரிவர்சல் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒன்று வாங்கக்கூடியவங்க அப்படி வாங்கிடலாம். நீங்கள் 1900 வாங்கிட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, இங்கே டச் பண்ணிருச்சு, இங்க இருந்து திரும்ப கீழே இறங்குது, அதுக்கு வேற சில அடையாளங்கள் இருக்கான்னு சொன்னா இருக்கு. அதுதான் நம்ம வந்து லிக்விடிட்டிஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து விக்கு, பாடி இதெல்லாம் படிக்கும் போது அதை பத்தியான ஒரு அறிமுகம் நமக்கு உண்டாகும். சரிங்களா? அதை படிக்கும்போது அதை பத்தியான அறிமுகம் நமக்கு உண்டாகும். அப்ப இந்த டூல்ஸை பொறுத்த வரைக்கும் இது 4 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி 5 பாயிண்ட்ஸும் சில இடங்கள்ல கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இப்படி என்ன ஆகுது, இப்படி போகுது, இப்போ திரும்ப இறங்குது, இப்படி இறங்குதுன்னு சொல்லி வைங்களேன். இப்போ இது வந்து 5 பாயிண்ட்ஸ் உடைய அந்த பேட்டர்னுக்கு கீழே வந்துடும். அப்போ 5 பாயிண்ட்ஸ் பேட்டர்னுக்கு கீழே வந்துருச்சுன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாம நம்ம வந்து எக்ஸ் ஏபிசிடி அப்படிங்கிற டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்க இருக்குது அது? இங்கே தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. ஓகே, எக்ஸ்ஏபிசிடி இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் உடைய டூல் கிடைச்சிரும். இது எக்ஸ், இது ஏ, இது வந்து பி, ஓகே சி. இப்போ நீங்க வந்து டி பாயிண்ட்டை கண்டு இப்போ இறங்குதா, இப்போ எவ்வளவு தூரம் கீழே இறங்கும் அதையும் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இப்போ எவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டு இங்க இருந்து ரிவர்சல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த வேல்யூஸ்க்கு நடுவில் எப்படி எல்லாம் வேல்யூஸை நம்ம வந்து மாற்றணும், எதை ப்ரொஜெக்ஷன் வேல்யூவா எடுத்துக்கணும், எதை வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூவா எடுத்துக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹார்மோனிக் அல்லது வந்து ஃபிபனோச்சி சீக்வன்ஸ் உடைய அந்த பேட்டர்ன்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா நம்மளால ஓரளவுக்கு அக்யூரேசி லெவல்ஸை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது 4 பாயிண்ட்ஸ் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி 3 பாயிண்ட் பேட்டர்ன்ஸும் இருக்குது. 3 பாயிண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். 3 பாயிண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து டவுன் அண்ட் அப் இது ரெண்டு மட்டுமே கால்குலேட் பண்ணி நம்மளால பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நீங்க ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கா, நீங்க என்ன பண்றீங்க? இங்க ஒண்ணு, அதே மாதிரி இப்படி ஒண்ணு வைக்கிறீங்க. இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 0.5க்கும் 0.78க்கு நடுவுல ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ 0.5 இருக்குது 1899, 1864. ஆச்சா, சிம்பிள், அவ்வளவுதான். இந்த இடம் தான் வந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம். அப்போ ஒன்ஸ் வந்து இங்கேருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு சொன்னால் சில வேற சில கன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஓகே, இங்கேருந்து ரிவர்சல் நடக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் 3 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி. இல்லை சார், இன்னும் எனக்கு வந்து அக்யூரேட்டாக நான் தெரியணும் அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த இடத்துல இருந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து நிறைய வேலைகள் இருக்கு மார்க்கெட்ல வந்து லாபம் சம்பாதிக்கிற அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஈஸி, ஆனா இன்னொரு பக்கம் கஷ்டமும் கூட. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? அழகா அதை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அழகா அதை என்ன பண்ணுவாங்க, தாராளமா இங்கே சூப்பரா வந்து
பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து ஈஸி தான். ஆனா இன்னொரு பக்கம் கஷ்டம். ஏன்னா நிறைய வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப நம்ம கிட்ட அட்வான்ஸ் பேட்ச் ஜாயின் பண்றவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிடும். இப்ப பேசிக் பேட்ச்க்கும் அட்வான்ஸ் பேட்ச்க்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? பேசிக் பேட்சை நம்ம கத்துக் கொடுத்துட்டு உங்க உங்களை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவோம். ஆனா அட்வான்ஸ் பேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, யூ வில் ஹாவ் கண்டினியூட் ஜர்னி வித் அஸ். நம்ம கூட கண்டினியூவா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஜேர்னில இருந்துகிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முன்னாடி முடிச்ச பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஃப்ராட்டர்னிட்டிலையும் நீங்க சேர்ந்துருவீங்க. அப்போ அவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம், மண்டே அண்டு தேர்ஸ்டே வந்து ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் தான் செட் ஆகும், இல்ல இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் 5 பாயிண்ட் தான் செட் ஆகும், இல்ல சார் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி குளோபல் இஷ்யூஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லும்போது அதுல இருந்து பெஸ்ட் ஒன்று உங்களால என்ன பண்ண முடியும்னு சொன்னா வெளியே எடுக்க முடியும். இட் மீன்ஸ் சிம்பிளி வி ஆர் டிவைடிங் அவர் ஒர்க் வித் அதர்ஸ். ஓகேங்களா? 10 விஷயம் இருக்கா? நீங்க ஒரு 2 விஷயம் பார்ப்பீங்க, இன்னொருத்தர் ஒரு விஷயம் பார்ப்பாரு, இன்னொருத்தர் ஒரு விஷயம் பார்ப்பாரு. இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேலைகளை வந்து நம்மளே நாமே டிவைட் பண்ணிட்டு ஒண்ணா உட்கார்ந்து ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது நம்முடைய வேலை குறையுது, நம்முடைய எஃபிஷியன்சி அதிகமாகுது. ஓகே? இப்ப நம்முடைய வேலை என்ன ஆகும்? குறைஞ்சிரும். நம்முடைய எஃபிஷியன்சிங்கிறது அதிகமாயிரும். பேசிக் பேட்ச்ல ஜாயின் பண்ண சில பேர் வந்து கேட்பாங்க, சார் நாங்கள் ஜாயின் பண்ணோம், நீங்கள் எங்களுக்கு கைட் பண்ணவே இல்லைன்னா நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், உங்களுக்கு பேசிக்ஸ் கற்றுக் கொடுப்போம், நீங்கள் ட்ரைனிங் எடுங்க, உங்களால் அதை சம்பாதிக்க முடிஞ்சால் நீங்கள் அதை தாராளமாக சம்பாதிக்கலாம், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஆனால் ஒரு கண்டினியூடு ஜர்னி, கண்டினியூட் டிஸ்கஷன் எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் மலேசியாவில் பிஹெச்டி படிக்கக்கூடிய விஷயங்களை கூட நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். இந்த அட்வான்ஸ் பேட்சோடைய அந்த மண்டே தேர்ஸ்டே டிஸ்கஷன் செஷன் இருக்கா இல்லையா, அங்கே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். எது ஷேர் பண்ணுவேன், ஷரியா ரிலேட்டடாக அப்டேட்டட்ஸ் என்னென்ன வந்துட்டு இருக்கு அது எல்லாத்தையும் எனக்கு இங்க ஷேர் பண்ண முடியும். ஏன்னா இவங்க பேட்ச் முடிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க கூட அதை ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, அதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு இல்லை. பட் வந்து இவங்களோட என்னால் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா அவங்க டைரக்டா என் கூட வந்து ரெகுலர் பேசிஸ்ல என் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க. அதனால இவங்க கூட என்னால் ஷேர் பண்ண முடியும். இப்போ நான் ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கேன். நாளைக்கு வந்து இன்னும் கேபிட்டல் மார்க்கெட் சம்மந்தமா அல்லது வந்து இன்னும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமா எனக்கு நாலேஜ் வரும்போது கண்டிப்பாக நான் அட்வான்ஸ் பேட்சஸோட நான் ஷேர் பண்ணுவேங்கிறத நான் முன்னாடி பேட்சுக்கும் சொன்னேன், இப்போவும் நான் சொன்னேன். சரிங்களா? முன்னாடி பேட்ச்லேயும் நான் சொன்னேன். அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இது எப்பவுமே நமக்கு வந்து கான்ஸ்டன்டா நம்ம கூட டச்ல இருப்பாங்க அப்படிங்கறனால நம்மளால என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்முடைய வின்னிங் ரேஷியோஸை நம்மளால அதிகமாக்க முடியும். இப்போ நம்மளுடைய அட்வான்ஸ் பேட்சஸ்ல நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான் இது. ஓகே, இந்த சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள முடிக்கணும், ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள முடிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற கோர்சஸ் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து அதை ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம நடத்தக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் கிடைக்கும். இப்போ அட்வான்ஸ் பேட்சஸ் நம்ம நடத்தக்கூடிய டாபிக் என்ன இருக்கும், இதுதான். volatility contraction pattern, volume spread analysis, faulty basis, Wyckoff schematics, liquidity sweeps, peak rejection, demand and supply buildup, fair value gap, mitigation, optimal trading entry zones, volume gap imbalance, Fibonacci retracement, deep international and national factors, and more. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல முடியுதுன்னு சொல்லி வைங்களேன். அதுக்கப்புறமும் நம்ம வந்து எந்தெந்த நாலேஜை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணுமோ அது ரெகுலர் பேசிஸ்ல அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? அப்ப நான் பொதுவா சொல்றது டைரக்டா நீங்க அட்வான்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. பேசிக் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க அட்வான்ஸ் வரலாம். அதுல வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல உங்களுக்கு சில கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல சார், பேசிக்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சது தான், அது எனக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, நான் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கேன், டைரக்டா அட்வான்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா என்ன பண்ணிக்கலாம், நீங்க அட்வான்ஸ் பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அட்வான்ஸ் பேட்சஸ்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேசிக் உடைய அந்த 2 மந்த்ஸ் கேப்புங்கிறது தேவைப்படாது. பேசிக் முடிக்கிறதுக்கு எப்படியும் வந்து 2-3 மந்த்ஸ் ஆயிருது. அதே மாதிரி அட்வான்ஸ் அந்த டைமை நீங்க வந்து அவாய்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்,
அட்வான்ஸ் பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு அதே மாதிரி தான். நமக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் போதும். கிட்டத்தட்ட 2 months வந்து டியூரேஷன் எடுத்துக்கும். 1 hourங்கிறது நார்மலா ஒவ்வொரு நாளும் நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய டைம். ஓகே, இப்போ இன்னைக்கு நான் நடத்தின கிளாஸ்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து ஒரு இன்டெப்த் நாலேஜ் எதுலையும் இருக்கும் பொழுது நம்மளால அதுல ஒரு அப்பர் ஹேண்ட் நம்மளால கொண்டு வர முடியும். உங்களுக்கும் ஜென்ரலா வந்து யூடியூப் பார்த்து ட்ரேட் பண்றவங்க நடுவில் வித்தியாசம் வேணுமா இல்லையா? இப்போ நீங்க வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலா நீங்க வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது அல்லது வந்து பிக் புல்ஸ் உடைய ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து நீங்க நோட் பண்ணும்போது மற்றவங்களால பண்ண முடியாத மற்றவங்களால செய்ய முடியாத சில விஷயங்களை உங்களால பண்ண முடியும். மற்றவங்களால சேவ் பண்ணிக்க முடியாத சில விஷயங்களை உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். அதை நீங்க உங்களுடைய ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணும்போது உங்களுடைய வேலை பலுவும் குறைஞ்சிடும். சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளால செய்ய முடியாது, ஆனா மற்றவங்க என்ன பண்ணிடுவாங்க, நமக்காக அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அது இன்னொரு பிளஸ் நம்முடைய அட்வான்ஸ் பேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டூலும் காமிச்சிட்டேன். இப்போ அதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிபனோச்சி டூல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்டு ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம டைம் எடுக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது எல்லாரோட சேர்ந்து பண்ணும்போது நமக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தனியாக பண்ணுறதை விட மற்றவங்கள சேர்ந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கிட்ட உடைய அட்வான்ஸ் பேட்சஸ்ல இதுதான் நம்ம ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய இன்புட். நாளைக்கு வந்து நீங்க கண்டினியூ நம்ம கூட அந்த டிஸ்கஷன்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க இருப்பீங்க. சரியா? சரி, ஓகே. இன்னைக்கான கிளாஸஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா நீங்க கேட்கலாம். ரியாஸ் சார் இந்த டூர் சம்பந்தமா உங்களுக்கு டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துர்றேன் சார். ஓகே. ஸோ நம்மளுடைய பேசிக் பேட்ச் வந்து இன்னொரு 5 டேஸ்ல நம்ம ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 20th ஆகஸ்ட் இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு பேசிக் பேட்ச். அவர் 10th பேட்ச். ஓகேங்களா? ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும். நேத்து நடந்த ஓரியன்டேஷன்ல நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. இன்னும் ஃபியூ சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ நேத்து சொன்ன மாரி தான் நம்ம ஒரு பேட்ச்சுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடா தான் நம்ம வந்து அக்காமடேட் பண்ணுவோம். ஸோ தட் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நாங்க ப்ராப்பரா வந்து ஃபுல்ஃபில்லா சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேசிக் பேட்ச்ல 2 வீக்ஸ் தியரி கிளாஸு ப்ளஸ் 2 வீக்ஸ் ப்ராக்டிக்கலோட உங்களையும் நம்ம வந்து செய்ய வைப்போம். ஸோ ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பேட்ச் வரைக்கும் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நேத்து அட்டெண்ட் பண்ணவங்களுக்கும், இன்னைக்கும் அவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 6,000 பே பண்ண வேண்டியதில்ல. 5,000 பே பண்ணா போதும். அட் த சேம் டைம் நீங்க ஏதாவது இந்த 1 மந்த் கிளாஸ்ல கன்டினியூட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? நாங்க ஏதாவது கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா எப்படி? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து அன்னைக்கே உங்களுக்கு அப்லோட் பண்ணிருவோம். அது நீங்க வெப்சைட்ல பார்த்துக்கலாம். ஸோ அது நீங்க ஃபோன்லயாவோ, இல்ல வந்து டேப் இல்ல சிஸ்டம்ல எதுல வேணாலும் நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து 24/7 எப்ப வேணா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு குடுக்குறதுக்காக நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி குடுப்போம். அதுக்கடுத்து உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆக்சஸ்க்கான கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே தந்துருவோம். ஸோ அதுக்கடுத்து நீங்க பார்த்துக்கலாம். இது ஒரு பெனிஃபிட்டு. செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க Zoomல எப்படி ட்ரெய்னரோட ஒரு கனெக்ட்ல இருக்கீங்களோ, அதே மாரி உங்கள WhatsApp குரூப்லயும் ஒரு பிரைவேட் WhatsApp குரூப்ல நம்ம ஆட் பண்ணிருவோம். இப்ப நீங்க நெறைய பேர் WhatsApp குரூப்ல இருப்பீங்க. சைபா குரூப்ல. ஆல்மோஸ்ட் 500 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 3 குரூப் இருக்கு. 3 குரூப் சேர்த்து ஆல்மோஸ்ட் 1500 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ இத தாண்டி வந்துட்டு, இது வந்து காமன் குரூப் நீங்க இருக்கிறது. நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் உங்கள பிரைவேட் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஆட் பண்ணிருவோம். ஸோ அதுல நம்ம ட்ரெய்னர் உமர் சாரும் இருப்பாங்க. நீங்க அதிலயும் கொஸ்டின் கேட்டுக்கலாம். சார் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க பே பண்ண வேண்டியது ஜஸ்ட் 5,000 தான். 6,000 கிடையாது இன்னைக்கான ஆஃபர்ல. 5,000 பண்ணா போதும். அதே மாரி அட்வான்ஸ் பேட்ச்சே டைரக்ட்டா ஜாயின் பண்ணோம் அப்டின்னா, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து 15,000 ஆகும். இதுவே நீங்க பேசிக் முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்டின்னா, அதுல 5,000 உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய சஜஷன் வந்து நீங்க பேசிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனீங்க அப்டின்னா நல்லாருக்கும். ஏன்னா நேத்து நான் சொன்ன மாரி தான். நம்ம வந்து பேசிக் நீங்க படிக்காம அட்வான்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, நம்ம நடத்த நடத்த நீங்க ஒண்ணு கேட்பீங்க. சார் இதுனா என்ன சார் அப்டின்ட்டு. அப்ப அது பேசிக் நீங்க படிச்சா தான் அது ஃபுல்ஃபில்லா நீங்க வந்து அட்வான்ஸ்க்கு அடாப்ட் ஆக முடியும்.
ஸோ சேட்பாட்ல வந்து என்னுடைய மொபைல் நம்பர் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேத்து நடந்த ரெக்கார்டிங்ஸ், ஸோ இன்னைக்கு நடந்தது முடிஞ்சா அதுலயே அனுப்புவோம் நாங்க. ஸோ வேற ஏதாவது பேமெண்ட் இல்ல கோர்ஸ் சார்ந்த ஏதாவது queries இருக்கு அப்படின்னாலும் என்ன கேட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு நடந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா சார் கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். இன்னைக்கான கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ பேசிக் பேட்ச் வந்து 20th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அட்வான்ஸ் பேட்ச் வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா பேசிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அட்வான்ஸ் பத்தி இது பண்ணுவோம். இட் மீன்ஸ் வந்து பேசிக் கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கும், அவ்வளோதான். அவ்வளோ ரியாஸா சொல்ற அவ்வளோ தூரம் போகுமா அப்படிங்கிறது தெரியல. எல்லாரோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதை ஆரம்பிக்கணும். அதனால வந்து அதுக்கு எப்படி ஒன் ஒன் அல்லது மேக்ஸிமம் 2 வீக்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்ல வராங்க. பேசிக் வந்து உடனே 20th ஆரம்பிக்கிறதுக்கு. அதாவது will you guide in லைவ் மார்க்கெட் டைம் ஆஸ் எ ப்ராக்டிக்கல்னா, இப்போ பொதுவாக வந்து லைவ் மார்க்கெட்டில் யார் கைட் பண்ணுவானா, இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்க, ஸ்கேல்பிங் பண்ணக்கூடியவங்க, அவங்க லைவ் மார்க்கெட்டில் உட்காந்துருப்பாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி அது வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு வாரம் அதை ஹோல்ட் பண்ணி தான் நம்ம விற்க போகிறோம் லாபத்துக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு லைவ் மார்க்கெட்டுடைய செஷன் தேவைப்படாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அட்வான்ஸாகவே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நேற்றுடைய ஸ்டாக், நேற்று வாங்கின ஸ்டாக்குடைய மூமெண்ட் என்ன, அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு அது வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு நம்ம ப்ரேயராகவே என்ன பண்ணுவோம், அதை டிஸ்கஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்குவோம். இந்த லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உள்ளே போந்து அதை பையிங் செல்லிங் பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருப்பீங்க. ஜிபே டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் சேட்பாட்ல குடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடண்ட் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேம் அனுப்புங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி குடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு உங்க ஃபோன்ல எப்படி ரெக்கார்டிங்ஸ் ஆக்சஸ் பண்றது, இல்ல உங்க சிஸ்டம்ல எப்படி ரெக்கார்டிங் ஆக்சஸ் பண்றதுன்றதையும் நம்ம டீம் உங்களுக்கு கைட் பண்ணிருவாங்க. டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இல்ல அப்படின்னா கமெண்ட்ல நோ அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பே பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஷால்லா இன்னைக்கான செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். we will meet in a regular classes. சரி, ஓகே. தேங்க்யூ. எந்த டவுட்ஸ் வரல, அதனால எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளூ சிப் கம்பெனி அப்படிங்கிறது ரெப்யூட்டட் கம்பெனி தான் ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரியான பிரபலமான நிறுவனங்களை வந்து ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ரியாஸ் சார். இன்ஷால்லா நம்ம ரெகுலர் பேட்சஸ்ல மீட் பண்ணலாம். எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ என் சைபட்ரிக்காகவும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் உங்கள் டைமை நீங்கள் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கு, ஸோ நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் வந்தீங்க, ஸோ அட்லீஸ்ட் அதில் வந்து 1%ஆவது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்றது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
நீங்க ஜஸ்ட் வந்து கூகுள்ல போயிட்டு சைபாட்ரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஒரு கூகுள் ரிவ்யூஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இதே மாதிரியான ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு நாங்கள் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீல வந்துட்டு ட்ரெயினரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து ஃபினான்ஸ் சார்ந்து நிறைய இருக்கிறதுனால எல்லா விஷயமும் நம்ம ரொம்ப ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க எத பத்தி கத்துக்க போறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் குடுக்கறதுக்காகவும், இது மூலமாவும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோகிராம்ஸ்லாம் வைக்கிறோம். ஸோ இது மூலமா சில பேருக்கு ஒரு ஐடியாஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப எல்லா டீட்டெயில்ஸும் இதுல ஷேர் பண்ண டைமும் இருக்காது எங்களுக்கு. ஸோ, அதனால நீங்க ஒரு ரெகுலர் கிளாஸஸ்ல நீங்க ஒரு சைபா ஃபேமிலியோட நீங்க வந்தீங்க அப்டின்னா, ஸோ அது நம்ம வந்து ஃபேமிலி மாரி நம்ம அப்டியே ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு 10த் பேட்ச் ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட ஆகுது. ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்துட்டு ஒரு 10 மந்த்ஸ் பிஃபோர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பத்துலருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் கொஸ்டின் கேட்கறதும் நம்ம சார் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சார் இப்போ வந்து பிஹெச்டில ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட்டா. ஸோ அதனால அவர் கேதர் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டிங் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மெசேஜ் அவருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அது அப்படியே எல்லா குரூப்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அது வந்து ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இது ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அதனால இது ஒரு லாங் டிராவல் மாரி போகும். ஸோ இதுல வந்து ஒரு கைடன்ஸா உங்களுக்கு எப்பவுமே இது மூலமா உங்களுக்கு ஒரு இன்புட்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்க. நீங்க ஜாயின் பண்ணோம் அப்டின்னா, இமிடியேட்டா என்ன WhatsAppல ரீச் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில ஸ்டூடண்ட்ஸ் இப்ப கால் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நான் மீட்டிங்ல இருக்கனால எடுக்கல. ஸோ நான் திருப்பியும் ரிப்ளை பேக் பண்றேன் உங்களுக்கு. ஸோ சப்போஸ் கால் எடுக்கல அப்டின்னா, எனக்கு WhatsAppல ரீச் பண்ணிருங்க. ஸோ பே பண்ண ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் யார் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஐடில இருக்க வேண்டாம். நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேம் எனக்கு அனுப்பி விடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1 மினிட் டைம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் Googleல போயிட்டு சைபாட்ரி அப்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ அதுல உங்களுக்கு என்ன ஸ்டார் ரேட்டிங்ஸ் குடுக்கணுமோ, இந்த ப்ரோகிராம் பத்தின என்ன இன்புட்ஸ் நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, அது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அத Google ரிவ்யூஸ் குடுத்துட்டீங்க அப்டின்னு சொல்றதுக்காகவாது நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நேத்து நடந்த வீடியோஸ், இன்னைக்கு நடந்த வீடியோஸ் வேணும் அப்டின்னா, சேட்ல இருக்கக்கூடிய என்னுடைய மெசேஜ்லயே WhatsApp குரூப் லிங்க் இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் குடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நெறைய ஃபீமேல்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஃபேமிலி சப்போர்ட்ல ஃபினான்ஸாவும் நாங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஹவுஸ் ஒய்ஃப் நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி இந்த குரூப்ல லேடீஸ் இருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க் யூ சோ மச். ஸோ இந்த செஷன் எண்ட் பண்ணிறலாம். ஸோ உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு இமிடியேட்டா லிங்க் ஜெனரேட் ஆயிரும். உங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்ணிருவேன். ஸோ எல்லாருமே அந்த குரூப்ல இருங்க. குரூப்ல இருக்கீங்க அப்டின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேசிக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் நீங்க கண்டிப்பா படிப்பீங்க. ஏன்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அட்வான்ஸ்ல நீங்க என்னலாம் படிப்பீங்க அப்டின்னு சொல்லி சாரும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளையர்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனு. ஸோ நீங்க அதுல பார்த்துக்கலாம்.
ஸோ இப்ப நீங்க டைரக்ட்டா அட்வான்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கான ஃபீஸ் வந்து 15,000 வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதான் நீங்க ஃபர்ஸ்ட்டு சைபால ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நீங்க 15,000ம் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். இல்ல நீங்க பேசிக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆ ஆல்ரெடி 5,000 குடுத்து இப்ப ஜாயின் பண்ணுவீங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மந்த் போக அடுத்த மந்த் வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருவோம். அப்போ நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க 15 பே பண்ண தேவையில்ல. நீங்க அதுல பேசிக் பே பண்ண 5 ரெட்யூஸ் பண்ணிட்டு, ரிமைனிங் 10,000 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அதே மாரி இது ட்ரெய்னிங்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும் அப்டின்னா, நீங்க வந்து எங்களுடைய Google ரிவ்யூஸ நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெறைய ஓரியன்டேஷன் நம்ம வந்துட்டு 1 இயரா நம்ம நடத்திட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு 800 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஒரு 9 பேட்சஸ் வரைக்கும். ஸோ பேசிக் பேட்ச் நடந்துட்டே இருக்கிறப்பவே அட்வான்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களது பேசிக் வந்து தரோவா நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அட்வான்ஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். செஷன் எண்ட் பண்ணிடலாம். ஸோ யாருக்காவது கோர்ஸ் ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.